தாய்மொழிகளாக விளங்கக்கூடிய தாய்மொழி முதற்கண் வணங்கி இன்று காணொலி வாயிலாக காண இருப்பது 12ஆம் வகுப்பில் வரக்கூடிய புணர்ச்சி இலக்கணம். அந்த புணர்ச்சி இலக்கணங்களில் ஒன்றுதான் லகர லகர புணர்ச்சிகள். எவ்வாறு லகர லகர புணர்ச்சிகள் மற்ற புணர்ச்சிகளோடு புணர்கின்ற பொழுது, வேற்றுமை புணர்ச்சிகளாக இருக்கட்டும், அல்வழி புணர்ச்சிகள் புணர்கின்ற பொழுது எவ்வாறு மாற்றம் அடைகின்றன என்பதனை இந்த வகுப்பில் காணலாம். முதலாவதாக, நிலைமொழிகள் லகரம் வருகின்ற பொழுது வருமொழியில் வல்லினம் வந்தால் அந்த லகரம் என்னவாக தெரியும்? பொதுவாக புணர்ச்சி இலக்கணத்தை பொறுத்தவரை சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டோன்னா, அப்படியே அந்த புணர்ச்சிகளை கண்டாலே வேப்பங்காயை கொடுப்பது போல நினைத்து கொண்டு இருக்கின்றீர்கள். புணர்ச்சிகளை சரியாக நம்ம பார்ப்போமானால் எல்லா இலக்கணங்களையும் நம்மளாலையும் எழுத முடியும் என்பதற்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டு. இப்போ பாருங்க, நிலைமொழிகள் அதாவது பிரிச்சா முதல்ல இருக்கக்கூடிய நிலைமொழி அங்கிருந்து வரக்கூடியது வருமொழின்னு எல்லாருக்கும் தெரியும். அப்போ நிலைமொழிகள் லகரம் வருமொழியில் வல்லினம் வந்தால், நல்லா கவனிச்சிங்க, நிலைமொழிகள் லகரம் இருக்கு, வருமொழியில் வல்லினம் வந்துச்சுன்னா அந்த நிலைமொழியில் இருக்கக்கூடிய லகரம் ரகரமாக திரிஞ்சு போயிடும். புரியுதுங்களா? நிலைமொழியில் இருக்கக்கூடிய லகரம் வருமொழியில் இருக்கின்ற வல்லினம் வந்தால் நிலைமொழியில் இருக்கக்கூடிய அந்த லகரம் என்னவாக தெரியும்னா ரகரமாக தெரிஞ்சிடும். இப்போ பாருங்க, கல் ப்ளஸ் சிலை. அப்போ நிலைமொழியில் இருக்கக்கூடிய லகரம் ரகரமாக திரிஞ்சு போயிடும், வருமொழியில் வல்லினம் வருவதனால. அப்போ கல் ப்ளஸ் சிலை என்னவா மாறிடும் பார்த்தோம்னா கற்சிலை என்று மாறிவிடும். புரியுதுங்களா? அடுத்து பார்த்தோம்னா பல் ப்ளஸ் பொடி. அப்போ நிலைமொழியில் இருக்கக்கூடிய லகரம் ரகரமாக திரிஞ்சு போயிடும், வருமொழியில் வல்லினம் வந்துச்சுன்னா பல் ப்ளஸ் பொடி பற்பொடி என்று ஆகிவிடும். புரியுதுங்களா? அடுத்து பாருங்க, கடல் ப்ளஸ் கரை. அப்போ என்ன பண்ணும்? நிலைமொழியில் இருக்கக்கூடிய லகரம் ரகரமாக திரிஞ்சு போகிறதுனால கடற்கரை என்று ஆகிவிடும். புரியுதாப்பா? அப்போ நிலைமொழியில் லகரம் வருமொழியில் வல்லினம் வந்தால் அந்த நிலைமொழியில் இருக்கக்கூடிய லகரம் ரகரமாய் திரிந்து போய்விடும் என்பது விதி. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இந்த புணர்ச்சிகளை பார்க்கின்ற பொழுது இலக்கண உறுப்பாக இருக்கட்டும், பகுபத உறுப்பு எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம்னா தெளிவாக எழுதிவிட முடியும். அப்போ லகர லகரம் என்று சொல்லப்படக்கூடியது வேற்றுமை புணர்ச்சியில் எவ்வாறு மாற்றத்தை தருகின்றன, அல்வழி புணர்ச்சியில் எவ்வாறு மாற்றத்தை தருகின்றன. அப்போ நிலைமொழியில் சொல்லப்படக்கூடிய லகரம் வருமொழி இருக்கக்கூடிய வல்லினம் வருகின்ற பொழுது இந்த லகரம் ரகரமாய் தெரியும் என்பது முதல் விதி. ஓகேங்களா? அடுத்ததாக, நிலைமொழியில் லகரம் வருமொழியில் மெல்லினம் வந்தால், ஃபஸ்ட்டு பார்த்தோம், நிலைமொழியில் லகரம் வருமொழியில் வல்லினம் வந்தால் நிலைமொழி இருக்கக்கூடிய அந்த லகரம் ரகரமாய் திரிந்து போய்விடும். அடுத்ததாக, நிலைமொழியில் லகரம் வருமொழியில் மெல்லினம் வந்துச்சுன்னா அந்த நிலைமொழியில் இருக்கக்கூடிய அந்த லகரம் நகரமாய் திரிஞ்சு போயிடும். புரியுதுங்களா? இப்போ பாருங்க, பல் ப்ளஸ் முகம். அப்போ நிலைமொழியில் இருக்கக்கூடிய அந்த லகரம் என்ன மாறிடும் பார்த்தோம்னா நகரமாக தெரிஞ்சு போயிடும். அப்போ பல் ப்ளஸ் முகம் என்ன மாறிடும் அப்படின்னு பார்த்தோம்னா பன்முகம் என்று மாறி போய்விடும். அடுத்ததாக, நிலைமொழிகள் லகரம். முன்பு மேல் நோக்கி லகரம் பார்த்தோம், இப்போ கீழ் நோக்கி லகரம். புணர்ச்சியை பொறுத்த வரையில் பார்த்தோம்னா லகரம் ரகரம் நகரம் இது மூன்றும் ஒரே இனம். லகரம் டகரம் நகரம் இது மூன்றும் ஒரே இனம். லகரம் வர வேண்டிய இடத்தில் ரகரம் வரலாம், ரகரம் வேண்டிய இடத்தில் நகரம் வரலாம். அதே போல் இந்த லகரம் வர வேண்டிய இடத்துல டகரம் வரலாம், டகரம் வர வேண்டிய இடத்துல நகரம் வரலாம். இப்போ நிலைமொழியில் லகரம் வருமொழியில் வல்லினம் வந்துச்சுன்னா ரகரமாக மாறும். அதே போல் நிலைமொழியில் லகரம் வருமொழியில் மெல்லினம் வந்துச்சுன்னா இந்த நகரம் மாறும். இப்போ பார்த்தோமா? அடுத்ததாக, நிலைமொழியில் இந்த லகரம் வருமொழியில் வல்லினம் வந்துச்சுன்னா இந்த டகரமாக மாறிடும். நிலைமொழியில் இந்த லகரம் வருமொழியில் மெல்லினமாக வந்துச்சுன்னா இந்த நகரமாக மாறிடும். புரியுதுங்களா? இப்போ நிலைமொழியில் லகரம் வருமொழியில் வல்லினம். புரியுதுங்களா? நிலைமொழியில் லகரம் வருமொழியில் வல்லினம் வந்துச்சுன்னா அந்த நிலைமொழியில் இருக்கக்கூடிய லகரம் தகரமாக திரிஞ்சு போயிடும். இப்போ பாருங்க, மக்கள் ப்ளஸ் பேரு. மக்கள் ப்ளஸ் பேர். இப்போ நிலைமொழியில் இருக்கக்கூடிய லகரம் என்ன மாதிரின்னு சொன்னேன், டகரமாக தெரிஞ்சிடும். அப்போ மக்கள் ப்ளஸ் பேர் மக்கட் பேர்.
புரியுதுங்களா? நாள் ப்ளஸ் காட்டி நாட்காட்டி லகரம் போய் இட்டாக மாறிடும். புரியுதுங்களா? அப்போ நிலைமொழி லகரம் வந்து வறுமொழியில் வல்லினம் வந்துச்சுன்னா இந்த லகரம் தகரமாக திரிந்து போயிடும். அடுத்ததாக பார்த்தோம்னா நிலைமொழியில் லகரம் வந்து வறுமொழியில் மெல்லினம் வந்தால் நிலைமொழியில் லகரம் வந்து வறுமொழியில் மெல்லினம் வந்துச்சுன்னா இந்த நிலைமொழியில் இருக்கக்கூடிய லகரம் என்ன மாறிடும் பார்த்தோம்னா நகரமாக திரிஞ்சு போயிடும். இப்போ பாருங்க, நாள் ப்ளஸ் மீன், நாள் ப்ளஸ் மீன் என்ன வரும்? இப்போ நிலைமொழியில் இருக்கக்கூடிய லகரம் என்ன மாறிடும் பார்த்தோம்னா நகரமாக திரிஞ்சு விடும். இப்போ நாள் ப்ளஸ் மீன் என்ன ஆகும் பார்த்தோம்னா நான் மீன். புரியுதுங்களா? அப்போ நிலைமொழிகள் லகரம் வந்து வறுமொழியில் வல்லினம் வந்துச்சுன்னா நிலைமொழியில் இருக்கக்கூடிய லகரம் தகரமாக திரிஞ்சு போயிடும். நிலைமொழியில் லகரம் வந்து வறுமொழியில் மெல்லினம் வந்துச்சுன்னா நிலைமொழியில் இருக்கக்கூடிய அந்த லகரம் நகரமாய் திரிஞ்சு போயிடும் என்பது விதி. அப்போ லகரம் என்று சொல்லப்படக்கூடியது வேற்றுமை புணர்ச்சியில் வருகின்ற பொழுது எந்தவித மாற்றத்தை தருகின்றன, அல்வெளியில் வருகின்ற பொழுது எந்தவித மாற்றத்தை தருகின்றன என்பதனை இப்பொழுது நம்ம பார்த்துருக்கோம். புரியுதுங்களா? அடுத்ததாக நிலைமொழிகள் லகரம் வந்து வறுமொழிகள் தகரம் வருமாயின், நல்லா பாருங்க, நிலைமொழியில் லகரம் வந்து வறுமொழியில் தகரம் வந்துச்சுன்னா இந்த நிலைமொழியில் இருக்கக்கூடிய லகரமும் வறுமொழியில் இருக்கக்கூடிய இந்த தகரமும் ரகரமாக திரிஞ்சு போயிடும். நல்லா கவனிங்க, நிலைமொழிகள் லகரம் வந்து வறுமொழியில் தகரம் வறுமையாயினால் இந்த நிலைமொழியில் இருக்கக்கூடிய அந்த லகரமும் வறுமொழியில் இருக்கக்கூடிய அந்த தகரமும் என்ன மாறுது அப்படின்னு பார்த்தோம்னா ரகரமாக திரிஞ்சு போயிடுது. புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், சொல் ப்ளஸ் துணை, சொல் ப்ளஸ் துணை. இப்போ நிலைமொழி இருக்கக்கூடிய அந்த லகரமும் வறுமொழி இருக்கக்கூடிய அந்த தகரமும் என்ன மாற்றம் அடையுது அப்படின்னு பார்த்தோம்னா ரகரமாக மாற்றம் அடையுது. அப்போ சொல் ப்ளஸ் துணை என்ன மாறிடும் அப்படின்னு பார்த்தோம்னா சொற்றுணையாக மாறிடுது. புரியுதுங்களா? இது வரைக்கும் நிலைமொழியில் லகரம் வந்து வறுமொழியில் வல்லினம் வந்தால் எந்த மாற்றம் அடையும், அதே போல் நிலைமொழியில் லகரம் வந்து வறுமொழியில் மெல்லினம் வந்தால் எந்த மாற்றம் அடையும்னு பார்த்தோம். இப்போ அடுத்ததாக கொஞ்சம் மாற்றம் அல்வெளி புணர்ச்சியில். இப்போ நிலைமொழியில் லகரம் வந்து வறுமொழியில் தகரம் வந்துச்சுன்னா நிலைமொழியில் இருக்கக்கூடிய லகரமும் சரி வறுமொழியில் இருக்கக்கூடிய தகரமும் சரி ரகரமாக மாற்றம் அடையும். அப்போ சொல் ப்ளஸ் துணை சொற்றுணை என்று ஆகியது. அடுத்து நிலைமொழிகள் லகரம் வந்து வறுமொழிகள் நகரம் வந்தால், இதுக்கு முன்னாடி பார்த்தோம் நிலைமொழியில் லகரம் வந்து வறுமொழியில் தகரம் வந்துச்சுன்னா ரெண்டுமே ரகரமாக மாறிடுன்னு பார்த்தோம். இப்போ நிலைமொழியில் லகரம் வந்து வறுமொழியில் நகரம் வந்துச்சுன்னா இந்த நிலைமொழியில் இருக்கக்கூடிய லகரமும் வறுமொழியில் இருக்கக்கூடிய நகரமும் நகரமாக திரிஞ்சு போயிடும். புரியுதுங்களா? நிலைமொழியில் லகரம் வந்து வறுமொழியில் நகரம் வருமாயின் நிலைமொழி இருக்கக்கூடிய அந்த லகரம் நகரமாக திரிஞ்சு போயிடும், வறுமொழியில் இருக்கக்கூடிய அந்த நகரமும் இந்த நகரமாக திரிஞ்சு போயிடும். இப்போ பாருங்கள், நல் ப்ளஸ் நூல். இப்போ இந்த லகரம் நகரமாக திரிஞ்சு போயிடும், இந்த நகரமும் இந்த நகரமாக திரிஞ்சு போயிடும். இப்போ நல் ப்ளஸ் நூல் நன்னூல். புரியுதுங்களா? சரி, அடுத்ததாக பார்த்தோம்னா நிலைமொழிகள் லகரம் வந்து வறுமொழியில் தகரம் வந்துச்சுன்னா, நல்லா கவனி, நிலைமொழிகள் லகரம் வந்துச்சுன்னா வறுமொழியில் தகரம் வந்துச்சுன்னா இந்த ரெண்டுமே என்ன மாறும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயுதமாக மாறும். ஆயுதம். அடுத்து பார்த்தோம்னா இந்த நிலைமொழியில் இருக்கக்கூடிய லகரமும் சரி வறுமொழியில் இருக்கக்கூடிய அந்த தகரமும் சரி ஆயுதமாக மாறுவதோடு மட்டுமல்லாமல் ரகரமாகவும் தெரிஞ்சு போயிடும். அடுத்த விதி. இப்போ கவனிங்க, நல்லா நிலைமொழியில் இருக்கக்கூடிய லகரம் வறுமொழியில் தகரமாக வந்துச்சுன்னா ஆயுதமாக மாறுவதோடு மட்டுமல்லாமல் இந்த நிலைமொழியில் இருக்கக்கூடிய லகரமும் சரி இந்த வறுமொழியில் இருக்கக்கூடிய அந்த தகரமும் சரி என்ன ஆகும்னா ரகரமாகவும் திரிஞ்சு போயிடும். இப்போ பாருங்கள், அல் ப்ளஸ் திணை.
அல் ப்ளஸ் திணை என்ன பார்த்தோம்? இப்போ நிலைமொழியில் இருக்கக்கூடிய அந்த லகரமும் வறுமொழியில் இருக்கக்கூடிய இந்த தகரமும் என்ன மாறும் அப்படின்னு பார்த்தோம்னா, நிலைமொழியில் இருக்கக்கூடிய அந்த லகரம் என்ன மாறும்னா ஆயுதமாக மாறுது. வறுமொழியில் இருக்கக்கூடிய அந்த தகரம் என்ன மாறுதுன்னா ரகரமாக தெரிஞ்சு போயிடும். இப்போ அல் ப்ளஸ் திணை அக்ரிணை. நிலைமொழி லகரம் வந்து வறுமொழியில் தகரம் வந்துச்சுன்னா நிலைமொழியில் இருக்கக்கூடிய அந்த லகரம் ஆயுதமாக தெரிஞ்சு போயிடும். வறுமொழியில் இருக்கக்கூடிய அந்த தகரம் என்ன பண்ணும் தான் ரகரமாக தெரிஞ்சு போயிடும். இப்போ அடுத்து பாருங்க, பல் ப்ளஸ் துளி. அப்போ அந்த லகரம் ஆயுதமாக தெரிஞ்சு போயிடும், இந்த தகரம் ரகரமாக தெரிஞ்சு போயிடும். பல் ப்ளஸ் துளி பற்றுளி என்று மாறிவிடும். புரியுதுங்களா? அப்போ இந்த லகரம் என்று சொல்லப்படக்கூடிய புணர்ச்சி வல்லினம் வந்தால் எந்த மாற்றம் அடைகின்றன, மெல்லினம் வந்தால் எந்த மாற்றம் அடைகின்றன, வறுமொழிகள் தகரம் வந்தால் எவ்வாறு மாற்றம் அடைகின்றன, வறுமொழியில் நகரம் வந்தால் எவ்வாறு மாற்றம் அடைகின்றன, அதே போல் வறுமொழியில் நிலைமொழி லகரம் வந்து வறுமொழிகள் தகரம் வந்துச்சுன்னா ஆயுதமாக மாறுவிடும். மட்டுமல்லாமல் அந்த வறுமொழி வரக்கூடிய தகரம் ரகரமாக தெரிஞ்சு போயிடுகின்றன. அப்போ லகரம் என்று சொல்லப்படக்கூடியது பல்விதமாக வேற்றுமை புணர்ச்சியிலும் சரியும் அல்வெளி புணர்ச்சியிலும் பலவித மாற்றங்களை தருகின்றன. அப்போ லகரம் என்று சொல்லப்படக்கூடிய புணர்ச்சிகள் எவ்வாறு மாற்றத்தை தருகின்றன என்பதனை இந்த வகுப்பில் கண்டுகளித்தோம். இதனுடைய தொடர்புடைய செய்திகளை நாம் அடுத்த வகுப்பில் கண்டுகளிக்க. நன்றி, வணக்கம்.